இந்த காணொளியில் நாம் திண்மநிலை இயற்பியலில் ஒரு பகுதியான படிகவியல் பற்றி காண்போம். படிகம் என்றால் என்ன? படிகம் என்றால் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஒழுங்கான, திரும்ப திரும்ப வரும் வடிவொழுங்கில் முப்பரிமாணங்களிலும் அடுக்கப்பட்டிருக்கும் திண்ம பொருள் ஆகும். அடுத்ததாக படிக அமைப்பு. படிக அமைப்பை இரண்டு கருத்துக்கள் கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். படிக அணி மற்றும் படிக அடிப்படை. படிக அடிப்படை என்றால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் திரள் அல்லது குழு ஆகும். பொதுவாக படிக அடிப்படையில் ஓர் அணு தனித்தோ அல்லது ஒரு மூலக்கூறோ ஒரு பெரிய படிகத்தை கட்டமைக்க பயன்படும் ஒரு சிறிய அலகு. படிக அணி என்றால் கற்பனையான கணித புள்ளிகளின் அணிவரிசையாகும். கற்பனை என்பதால் படிக அமைப்பை நிறுவ மட்டும் பயன்படும். நிறுவிய பின் அந்த கற்பனை புள்ளிகள் முழுவதும் படிக அடிப்படைகளாக இருக்கும். இதிலிருந்து படிக அமைப்பு என்பது அந்த கற்பனையான கணித புள்ளிகளில் ஒரே மாதிரியான பல படிக அடிப்படைகளை அடுக்கிய அமைப்புதான் படிக அமைப்பு ஆகும். இவ்வாறாக படிக அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த படிக அமைப்பின் முதுநிலை கருத்துக்களை பற்றி காண்போம். இடப்பெயர்வு திசையன்கள் என்றால் என்ன? இடப்பெயர்வு திசையன்கள் என்பது படிக அமைப்பின் ஒரு புள்ளியில் இருந்து சற்று தொலைவில் உள்ள மற்றொரு புள்ளிக்கு இடம்பெயர்ந்து போனதைக் குறிக்கும் திசையன். இவ்வாறு இடம்பெயர்வதனால் படிக அடிப்படை தன்மைகளில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி இருக்கும். இதில் முதுநிலை இடப்பெயர்வு திசையன்கள் என்பது படிக அமைப்பை வரையறுக்கும் மிகச்சிறிய குறுக்க முடியாத இடப்பெயர்வு திசையன்கள் ஆகும். இவை ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்காது. ஒரே தளத்தில் இருக்காது. அடுத்ததாக இணைகர திண்மம் என்றால் என்ன? இந்த இடப்பெயர்வு திசையன்கள் சேர்ந்து ஒரு கொள்ளளவை உருவாக்கும். அதற்கு பெயர்தான் இணைகர திண்மம். இதனை நாம் தொடக்க நிலை திசையன் பகுப்பியலில் காணலாம். இந்த முதுநிலை இடப்பெயர்வு இணைகர திண்மத்தில் நிறுவப்படும் படிக அடிப்படையை முதுநிலை படிக அடிப்படை என்கிறோம். இந்த இரண்டும் சேர்ந்து முதுநிலை அலகை உருவாக்குகின்றன. அடுத்ததாக முப்பரிமாணத்தில் உள்ள சாத்தியமுள்ள அடிப்படை படிக அணி வகைகளை பற்றி காண்போம். ஒரு படிக அணியை வரையறுக்க 3 நீள்வழி நீளங்களும் A, B, C மற்றும் 3 கோணங்களும் ஆல்பா, பீட்டா, காமா தேவை. இவற்றின் மதிப்புகளில் சமத்துவமும் நேர்க்குத்துத்தன்மையும் எத்தனை வழிகளில் அமையலாம் என்பதை சீர்தூக்கி பார்த்தால் கணிதரீதியாக 7 தனித்த சேர்க்கைகள் மட்டுமே கிடைக்கின்றன. 1. கனச்சதுர முறைமை. 3 அச்சு நீளங்களும் சமமாக இருக்கும். 3 கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். மிக அதிக சமச்சீர்மை கொண்ட முறைமை இதுவே. உப்பு படிகம், வைரம் போன்றவை இந்த முறைமையில் அமையும். 2. நாற்கோணக முறைமை. இரு அச்சுகள் சமமாக இருக்கும். 3வது அச்சு மட்டும் வேறுபட்டு இருக்கும். 3 கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். கனச்சதுர அணியே ஓர் அச்சின் வழியா நீட்டியோ சுருக்கியோ பெறப்படுவது எனக் கருதலாம். 3. செவ்வக இணைகர பட்டக முறைமை. 3 அச்சு நீளங்களும் வெவ்வேறாக இருக்கும். ஆனாலும் 3 கோணங்களும் செங்கோணமாகவே இருக்கும். 3 திசைகளிலும் வெவ்வேறு அளவில் நீட்டப்பட்ட கனச்சதுரம் எனக் கற்பனை செய்யலாம். 4. அருங்கோண முறைமை. இரு அச்சுகள் சமமாயிருக்கும். அவற்றுக்கிடையே 120 டிகிரி கோணம் இருக்கும். 3ஆம் அச்சு செங்குத்தாக இருக்கும். தேன்கூடு அமைப்பின் அடிப்படை இந்த முறைமையே. 5. சாய் சதுரம். 3 அச்சு நீளங்களும் சமமாக இருக்கும். 3 கோணங்களும் சமமாக இருக்கும். ஆனால் செங்கோணமாக இருக்காது. கனச்சதுரத்தை ஒரு மூலைவிட்ட அச்சின் வழியே இழுத்தோ அழுத்தியோ பெறப்படும் வடிவம் எனக் கருதலாம். 6. ஒற்றைச் சாய்வு முறைமை. 3 அச்சு நீளங்களும் வெவ்வேறாக இருக்கும். 2 கோணங்கள் மட்டும் செங்கோணமாக இருக்கும். ஒரே ஒரு கோணம் சாய்ந்திருப்பதால் இந்த பெயர். இப்போது நீங்கள் இந்த இயங்குபடத்தில் அதை தெளிவாக காணலாம். அதில் ஒரு கோணம் மட்டும் செங்கோணமாக இல்லாமல் வேறு கோணத்தில் அமைந்திருக்கும். இறுதியாக அனைத்துக்கும் பொதுவான முறைமை
முச்சாய்வு முறைமை. 3 அச்சுகளின் நீளங்களும் வெவ்வேறாக இருக்கும். 3 கோணங்களும் ஒன்றுக்கொன்று வெவ்வேறாக, செங்கோணம் இல்லாமலும் இருக்கும். சமச்சீர்மை மிக குறைந்த முறைமை இதுவே. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான சமச்சீர்மை குழுவை குறிக்கின்றது. முக்கியமான ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவை படிக அணியின் வடிவவியலை மட்டுமே தீர்மானிக்கின்றது. அணுக்கள் எங்கே அமைந்திருக்கின்றது என்பதை தீர்மானிக்கவில்லை. இந்த காணொளி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். மேலும் இதுபோன்ற காணொளிகளைக் காண இந்த ஊடகத்தில் குழு சேரவும்.